வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த ஐஐடியின் வளாகம் அபுதாபியில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஐடி டெல்லி. இப்போ ஐஐடி டெல்லியுடைய ஒரு கிளை வளாகத்தை அபுதாபியில் தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஐஐடி டெல்லியுடைய கிளை வளாகத்தை அபுதாபியில் தொடங்கியிருக்காங்க. அபுதாபி அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகர். அபுதாபியுடைய இளவரசரான ஷேக் காலித் பின் முகமது அப்படிங்கிறவர் தான் இதை திறந்து வைத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வெளியே திறக்கப்பட்ட இரண்டாவது ஐஐடியுடைய வளாகம் இதுதான். அப்போது இந்தியாவுக்கு வெளியே தொடங்கப்பட்ட முதல் ஐஐடியுடைய வளாகம் எது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸுடைய வளாகம் தான் தொடங்கியிருந்தாங்க. தான்சானியா நாட்டில் சான்சிபாரில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய கிளை வளாகத்தை அக்டோபர் 2023 ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய இயக்குனராக இப்போ இருக்கிறவங்க பிரீத்தி அகாலயம் அப்படிங்கிறவங்க. ஓகே, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஐஐடி நிறுவனத்துடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க தான். நம்ம இந்தியாவில் எவ்வளவோ ஐஐடி நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்மணியுமே இயக்குனராக இருந்தது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இயக்குனர் இருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளாடி இல்லை, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற ஐஐடியில் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்தது, இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பதவி உயர்வு பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதில் ப்ரொமோஷன் ரீதியில் இவருக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணா 2014 ஆண்டு கீழடி அகழாய்வில் கண்காணிப்பாளராக இருந்தார். முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழடி அகழாய்வு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக நம்முடைய தமிழக அரசு அதை டேக் ஓவர் பண்ணி இப்போ தமிழக அரசு சார்பில் தான் அதை நடத்துகிறாங்க. ஓகேவா? இவர் அந்த டைமில் இவருடைய தலைமையிலான குழு தான் கீழடியில் நிலவின நகர நாகரிகத்தை வெளியில் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது 1861 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கியிருந்தார். நம்ம கூட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, கண் பார்வையை மேம்படுத்த இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் சொட்டு மருந்து எது? இதற்கான ஆன்சர் பிரஸ்வு. பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்காக இந்தியாவில் முதல் முறையாக ஒரு சொட்டு மருந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் பிரஸ்வு அப்படிங்கிறது. அப்போ இது வரைக்கும் கண்ணுக்காக சில சொட்டு மருந்துகள் இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கண்ணில் எரிச்சல் வருது, இல்லை அப்படின்னா கண் வலி வருது, அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான். ஆனால் கண் பார்வையே மேம்படுத்துகிற மாதிரி அப்படி மாதிரி ஒரு சொட்டு மருந்தை இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய பேர் பிரஸ்வு அப்படிங்கிறது. ஓகே, இதை உருவாக்க நிறுவனம் என்டோட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம். இந்தியாவில் பொதுவாக என்ன ஒரு மருந்து நம்ம அறிமுகம் பண்ணாலும் அதுக்கு டிசிஜிஐலேருந்து பெர்மிஷன் வாங்கணும். டிசிஜிஐ அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஓகே, இந்தியாவுடைய மருந்து ஒழுங்குமுறை நிறுவனம் இதுதான். இப்போது இந்த பிரஸ்வு அப்படிங்கிற ஐ ட்ராப் இது எதற்காக அப்படின்னா தூர பார்வைக்காக தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வை குறைபாடுகளில் 2 விதமான மெயினான குறைபாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விதமான குறைபாடுகள் இருக்குது, அதில் முக்கியமாக 2 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மயோஃபியா, அதை கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பிரெஸ்பயோஃபியா, இது தூர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. மயோஃபியா அதாவது கிட்ட பார்வை அப்படின்னா என்னென்னா பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெளிவாக தெரியும், ஆனால் தூரம் போக 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 மங்கலாக தெரியும். அதுதான் கிட்ட பார்வை அப்படின்னு அழைக்கப்படுற மயோஃபியா. அதுவே பிரெஸ்பயோஃபியா அப்படின்னா என்னென்னா தூர பார்வை. தூர பார்வைன்னா தூரத்தில் இருக்கிறது நல்லா தெளிவாக தெரியும், ஆனால் அது பக்கத்தில் வர 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 ஒழுங்காக தெரியாது, மங்கலாக தெரியும். இந்த மாதிரி இருக்கிறது தான் பிரெஸ்பயோஃபியா. அதற்காக தான் இந்த பிரஸ்வு அப்படிங்கிற சொட்டு மருந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேரை வைத்தே நம்ம ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். பிரெஸ்பயோஃபியா, பிரஸ்வு அப்படிங்கிறது ரெண்டுமே பிரஸ் அப்படிங்கிறது தானே ஆரம்பிக்குது. அதான் இப்போது இதை அணிந்தவங்க பார்த்தீங்கன்னா சரி, இந்த சொட்டு மருந்தை போட்டவங்க கண்ணாடி அணிகிறத தடுக்க முடியும். அதாவது கண்ணாடி அணிகிறத குறைக்க முடியும், தடுக்கிறதுல குறைக்க முடியும். ஓகேவா? ஓகே, இதோடைய விலை வெறும் 350 ரூபா தான். இது அடுத்த மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் விற்பனைக்காக இந்தியா முழுவதுமே வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, அடுத்தது
இந்தியாவில் தனியார் ஊழியர்களுக்காக செயல்பட்டு வரும் ஓய்வூதிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் இபிஎஸ். நம்ம இந்தியாவில் அரசு பணியாளர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த அமைப்பு சார்ந்த சில தொழில்கள் இருக்குல்ல, டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பணிபுரியுறாங்க, இவங்களுக்குமே தனியார் ஓய்வூதியங்கள்லாம் இருக்குது. இவங்களும் தனியார் ஊழியர்கள் தான், இவங்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் இருக்குது. இதோடைய பேர் இபிஎஸ் அப்படிங்கிறது. இபிஎஸ் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. தமிழில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது. இது 1995 ஆண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது இபிஎஃப்ஓ அப்படிங்கிற அமைப்பு கீழே தான் இருக்குது. இபிஎஃப்ஓ அப்படின்னா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்த இபிஎஃப்ஓ அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. ஓகே, இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இபிஎஸ் திட்டம் இருக்குல்ல, அதன் கீழே இணைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 2005 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் எந்த வங்கியிலையும் அதே மாதிரி எந்த கிளையிலிருந்தும் ஓய்வூதியம் வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் இந்த மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான். அடுத்தது, எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பருவநிலை மாற்ற நிதி உலக நாடுகள் வழங்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் 1992. இதில் பார்த்தீங்கன்னா ஐநா பருவநிலை மாற்ற செயல்திட்ட உடன்படிக்கை அப்படிங்கிற ஒன்று 1992 போட்டிருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த நாடுகள், வளரும் நாடுகளுக்கு உதவுறதுக்காக நிதி வழங்கணும். அதை வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பருவநிலை மாறுபாடை எதிர்கொள்கிறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களுக்காக அந்த நாடுகள் வந்து பயன்படுத்திப்பாங்க. அப்போது 2022 ஆண்டு இந்தியா எவ்வளவு வழங்கியிருக்காங்க நிதி அப்படின்னா $1.28 பில்லியன் அளவில் நிதி வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா இதில் வந்து நிதி வழங்கவே கிடையாது. ஓகே, ரொம்ப அதிகமான நிதி வழங்கினது சீனா தான். சீனா வந்து $2.52 பில்லியன் வந்து வழங்கியிருக்காங்க. இது ஓடிஐ அண்ட் த சுரிச் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அலைன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. அடுத்தது, பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மாரியப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் மாரியப்பன். இவர் தொடர்ந்து 3 முறை பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றிருக்காரு. அவர் என்ன பதக்கம் வென்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு. இதில் சரத்குமார் உயரம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அவர் 1.88 மீட்டர் உயரம் தாண்டியிருக்காரு. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய வீரர் மாரியப்பன். இவர் பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதலில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. இவர் 1.85 மீட்டர் உயரம் தாண்டியிருக்காரு. அதாவது ஹை ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? எந்த பிரிவில் இவங்க 2 பேருமே பதக்கங்கள் வென்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் T63 அப்படிங்கிற பிரிவில் தான் இவங்க இந்த பதக்கங்களை வென்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மாரியப்பன் ஏற்கனவே 2016 ஆண்டு நடைபெற்ற ரியோ டி ஜெனீரோ பாராலிம்பிக் போட்டியில் கூட அவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார் உயரம் தாண்டுதலில். அடுத்தது 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் நடந்ததில்ல, அதில் இவர் வந்து டோக்கியோ பாராலிம்பிக் போட்டி நடந்ததில்ல, அதில் இவர் வந்து வெள்ளி ஜெயிச்சிருந்தார். அடுத்தது இப்போ வந்து வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. இதன் மூலமாக பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் இவர் அப்படின்ற மாதிரி சாதனை படைத்திருக்காரு. ஓகே, அடுத்தது, பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்வீந்தர் சிங். நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் தங்கமே வென்றது கிடையாது. இப்போ முதல் முறையாக ஒருத்தர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னா ஹர்வீந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான். ஹர்வீந்தர் சிங் வில்வித்தையில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆண்களுக்கான தனிநபர் ரிக்கர்வ் ஓப்பன் அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த தங்கத்தை ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் இவர் தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய சச்சின் சர்ஜே ராவ் கிலாரி, இவர் குண்டு எறிதலில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அஜித் சிங் வந்து ஈட்டி எறிதலில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. இதே மாதிரி சுந்தர் சிங் குர்ஜர் அப்படிங்கிறவர் ஈட்டி எறிதலில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அடுத்தது, அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023 ஜூலை 21. அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்கள் கிட்ட வந்து வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாசிப்பு இயக்கம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்கள்கிட்ட வாசிக்கிற பழக்கத்தை தூண்டணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து 4 நிலைகள் இருக்கும். ஒன்று நுழை, இன்னொன்று நட, இன்னொன்று வந்து ஓடு, இன்னொன்று பற. இப்போ நுழை அப்படின்னா ஒரு மாணவர் இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு வாசிக்கிற அனுபவம் கிடையாது அப்படின்னா இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு அவர் புக்கு வாசிக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு பெரிய புத்தகத்தை எடுத்து கையில் கொடுக்கும்போது அவர் பயந்து ஓடிடுவார். ஆனால் சின்ன புத்தகம் அடுத்தது வாசிக்கிற ஆர்வத்தை தூண்டுற புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து வாசிக்கிற ஒரு ஆர்வம் தூண்டப்படும். இதற்காக நுழை அப்படிங்கிற கேட்டகரியில் சில புத்தகங்களை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது நட அப்படின்னா இந்த மாணவர் வந்து ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் வாசிச்சிருக்காரு, 1-2 புத்தகங்கள் மட்டும்தான் வாசிச்சிருக்காரு.
ஆனால் இன்னும் அவரை வாசிக்கிறதுக்கு தூண்டுறதுக்காக சில புத்தகங்களை சில கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நட அப்படிங்கிற கேட்டகரி புத்தகங்கள். அடுத்தது ஓடு அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10-15 புத்தகம் வாசிச்சிருக்காரு, இன்னும் அவரை நல்லா வாசிக்க தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஓடு அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து சில புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அது அவருக்கு கொடுக்கும்போது அவருக்கு இன்னும் வாசிக்கிற அனுபவம் வந்து பெரிதாகும். அடுத்தது பற அப்படிங்கிற திட்டம். இதன் அப்படின்னா இவர் வந்து நல்லா வாசிக்கிறாரு, இவர் சிறந்த வாசகராக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிறந்த புத்தகங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பற அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள். ஓகே, இப்போ இதற்காக 53 புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வந்து வழங்கியிருந்தாங்க. இந்த கல்வியாண்டு பார்த்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டு தானே இந்த கல்வியாண்டு. இந்த கல்வியாண்டு இந்த திட்டத்தில் 71 புத்தகங்களை பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒரு புத்தகம் அப்படிங்கிற ரீதியில் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு புத்தகம் முழுவதுமே ஒரு கதை தான் இருக்கும், வெறும் 16 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அமைத்திருக்காங்க இந்த புத்தகங்களை. அடுத்தது சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் கடலோர காவல்படை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடற்படை கிடையாது, கடலோர காவல்படை அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா ஒத்திகை, அதாவது அடிக்கடி வந்து சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க, தீவிரவாதிங்க வராங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சும்மா செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் அது. ஓகே, தீவிரவாதிங்க வராங்களா, அதே மாதிரி தீவிரவாதிங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி தாக்குதல் பண்ணலாம், அந்த மாதிரி சில ஒத்திகைகள் எல்லாம் பார்ப்பாங்க. அதுதான் இந்த சாகர் கவச் அப்படிங்கிறது. இப்போது தமிழக கடலோர 14 மாவட்டங்களில் இது நடைபெறுது. இது 6 மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும். இது இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும். ஓகேவா, எந்தெந்த மாநிலங்களில் கடல் இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் நடைபெறும். இது என்னாச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. 2008ஆவது ஆண்டு மும்பையில் கடல் வழியாக தீவிரவாதிகள் வந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து நிறைய மக்களை கொன்னாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, மும்பையில் இருக்குல்ல, அந்த தாஜ் ஹோட்டலில் சில பிணைய கைதிகளாக சிலர் வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்க வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்போ அது வரைக்கும் நம்ம இந்தியாவில் கடல் பகுதி வழியாக தீவிரவாதிங்க உள்ளாடி வருவாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கடலோர காவல்படையுடைய பலத்தை நம்ம வந்து அதிகரிச்சிடணும். ஓகே, அடுத்தது தற்போது சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அசுரண்ட். அசுரண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவிலேயே முதல் முறையாக உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் வந்து நிறுவுறாங்க. இப்போ நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் உலகளாவிய திறன் மையம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எல்லாமே அப்படி சொல்லலை. ஏன்னா ஒடிசால எல்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே உலகளாவிய திறன் மையங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 மாதிரியுமே பார்த்து வச்சிங்க. இப்போது அசுரன் நிறுவனம் வந்து சென்னையில் இதை நிறுவுறதுக்காக ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஈட்டன் அப்படிங்கிற நிறுவனத்துடைய உற்பத்தி வசதி அது வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா சென்னையில் பெருங்குடியில் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அப்புறம் உலகளாவிய பொறியியல் மையம் இதெல்லாம் சென்னையில் பெருங்குடியில் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது உலக காது கேளாதோர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அனுயா பிரசாத். இப்போது உலக காது கேளாதோர் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய அனுயா பிரசாத் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அபினவ் தேஷ்வால் அப்படிங்கிற இந்த இந்தியர் வந்து துப்பாக்கி சுடுதலில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. இவரும் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. இந்த போட்டி ஜெர்மனியுடைய ஹனோவர் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் தினம். இது செப்டம்பர் 5ஆம் தேதி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். இவர் 1888ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர். இதே மாதிரி உலக ஆசிரியர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இப்போது ஆசிரியர் அப்படின்னா அரசு பள்ளிகளில் பணிபுரிகிறவங்க மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து மதிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து மதிக்கிறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் பணிபுரிகிறவங்களாம் ஆசிரியர்கள் தான். அதே மாதிரி இந்த கோச்சிங் கிளாஸஸில் வந்து பாடம் எடுக்கிறவங்கல்ல அவங்களுமே ஆசிரியர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களாம் ஆசிரியர்கள் தான். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து டீச் பண்ணுறவங்களாம் ஆசிரியர்கள் தான். நீங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிங்க. எல்லாருமே இந்த சமுதாயத்தையுடைய மதிப்பை வந்து பெறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். ஓகே, எல்லாரையுமே நம்ம சமமாக தான் பார்க்கணும் ஆசிரியர்கள் அப்படின்னு. ஓகே, அடுத்தது சர்வதேச தொண்டு தினம். இது வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி. வேர்ல்டு சேரிட்டி டே. இது அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு தினம். அவங்க இறந்த தினம் தான் இந்த தினம். அவங்க 1997ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தான் இறந்தாங்க. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1979ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது.
அன்னை தெரசாவுக்கு பாரத ரத்னா விருது, நம்ம இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1980 ஆண்டு வழங்கியிருந்தாங்க. ஓகே, சில எக்ஸாமில் வந்து யாருக்கு பாரத ரத்னா விருது எந்தெந்த ஆண்டெல்லாம் வழங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க? அவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் அது. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த ஐஐடியின் வளாகம் அபுதாபியில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஐடி டெல்லி. அடுத்தது, இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அடுத்தது, கண் பார்வையை மேம்படுத்த இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் சொட்டு மருந்து எது? இதற்கான ஆன்சர் பிரஸ்வு. அடுத்தது, இந்தியாவில் தனியார் ஊழியர்களுக்காக செயல்பட்டு வரும் ஓய்வூதிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் இபிஎஸ். அடுத்தது, எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பருவநிலை மாற்ற நிதி உலக நாடுகள் வழங்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் 1992. அடுத்தது, பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மாரியப்பன். அடுத்தது, பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்வீந்தர் சிங். அடுத்தது, அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூலை 21, 2023. அடுத்தது, சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் கடலோர காவல் படை. அடுத்தது, தற்போது சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அசுரண்ட். அடுத்தது, உலக காது கேளாதோர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அனுயா பிரசாத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.